சிவகுமாரன், அவை தலைவர் அவர்களே, நீதிபதி அவர்களே, மணிகாபாலர் அவர்களே, ஆசிரியர்களே மற்றும் சக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்கள் முன் நான் கூறப்போகும் கதையின் தலைப்பு என்னப்படிதான் வாழ்வு என்பதாகும். ஓர் ஊரில் ஒரு விறகு வெட்டி ஒரு இருந்தான். அவன் நாள்தோறும் ஊர் எல்லையிலிருந்து காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி அவற்றை ஊர் மக்களிடம் விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு வெட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு களைப்பு ஏற்பட்டது. அங்கிருந்து ஒரு மரத்தின் நிலையில் படுத்தான். அந்த மரமானது நினைப்பதெல்லாம் கொடுக்கும் ஒரு வினையான மந்திர மரமாகும். இந்த விஷயம் அந்த விறகு வெட்டிக்கு தெரியாது. அப்பொழுது தென்றல் காற்று சில்ல என்று வீசியது. அது அவனுக்கு சுகமாக இருந்தது. இம்மாதிரியான நேரத்தில் ஒரு பஞ்சுமெத்தை இருந்தால் எவ்வளவு சுகமாக இருக்கும் என்று அவன் மனதில் நினைத்தான். என்ன ஆச்சரியம்! அடுத்த கணமே அவன் அருகில் ஒரு கட்டிலும் அதில் பஞ்சுமெத்தையும் வந்து சேர்ந்தது. விறகுவெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. உடனே அவன் அதில் ஏறி படுத்தான். நாள் முழுவதும் கடினமாக உழைத்ததால் அவனுக்கு உடம்பெல்லாம் வலித்தது. இந்த சமயத்தில் முதுகு, கை, கால் பிடித்துவிட இளம்பெண் ஒருத்தி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனதில் ஆசை கொண்டான். என்ன அதிசயம்! அடுத்த கணம் அங்கு ஒரு இளம்பெண் தோன்றினாள். அவனுடைய கை கால்களை பிடித்து விட்டுக் கொண்டிருந்தான். விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை. இருப்பினும் அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான். அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். நினைப்பதெல்லாம் நடக்கின்றதே என எப்பேர் மூழ்கினான். இப்பொழுது மட்டும் அரிசி உணவு இருந்தால் எவ்வளவு சுகமாக இருக்கும் என்று எண்ணினான். மறுகணம் ஒரு தங்கத்தட்டில் அரிசி உணவு வந்தது. அதில் பல வகையான உணவுகள் வந்தன. விறகுவெட்டி அனைத்தும் வயிறார உண்டான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப விறகுவெட்டிக்கு உறக்கம் வந்தது. அந்த பஞ்சுமெத்தையில் படுத்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஏனோ அவன் மனதில் திடீரென்ற ஒரு பயம் தோன்றியது. நாம் காட்டில் தனியாக இருக்கிறோம். இப்பொழுது திடீரென்று சிங்கம் ஒன்றின் முன் தோன்றி நம்மை கொண்டு விட்டான். என்னவாகும் என்று நினைத்தான். அடுத்து என்ன நடந்திருக்கும்? மறுகணமே அவன் முன்னால் ஒரு சிங்கம் தோன்றி அவன் மீது பாய்ந்து அவனை கொன்று விட்டது. நண்பர்களே, இக்கதையின் வழி நாம் என்ன அறிகிறோம்? நாம் என்னப்படிதான் நம் வாழ்க்கை அமையும். நாம் எந்தவற்றை நல்லதையும் எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும். தவறான எண்ணங்களை எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கும். எண்ணப்போல் வாழ்வு. எனவே நாம் உயர்ந்தவற்றை நினைக்க வேண்டும். இதனால் நமது முண்டசு கவிஞன் பாரதியாரும் புதிய ஆத்திச்சுடி எண்ணுவது உயர்வு என குறிப்பிட்டுள்ளார் என கூறி என் கதையை நிறைவு செய்கிறேன். நன்றி.